பாப்பலாம். இங்கே என்ன பண்ணுற? பா விஜய் வா, நம்ம போயிட்டு வரலாம். வா, பைக்கில் போகலாம். வா. என்ன வேணும் உனக்கு? உனக்கு என்ன வேணும்? அப்புறம் கடைசியாக ஒரு 30 கதைக்கு நீ ஆயில் பக்கமாக ஒரு இறங்கலி ஆட்டுக்குதா? எங்கே என்ன பைரோஜில் தான் வண்டியில் வருவார். நீங்கள் அவர் நூல் இருக்குடாம்மா இப்போ ஒரு கண்டு. மானம் வேறு மழை வந்துட மாட்டேங்குது. போகலாம். ஐயோ நேரம் ஃபேமிலி பிளானிங் ஆகிருக்கும். நாளைக்கு நாச்சு வச்சு வேலைக்குதா? நாளைக்கு நாச்சு வேலை வச்சுக்கிறீங்களா? இல்லை அவன் தான் விட்டு நான் லீவ் இல்லை. நாளைக்கு லீவா? எதுக்கு? அதான் தேவையில்ல. யாருது? எங்கள் சொந்தக்காரங்க மாமன். அப்படி நாளைக்கு வர மாட்டியா? சரிதான். கண்ணை கண்டா நாயகனா, நாயகனா கண்டா மாதிரி. இன்றைக்கி அந்த வேலை வரக்கூடாது. சரி வீட்டு ஒரு நாள் இருந்துட்டு வரலாம். இப்போ 4-5 நாள் தொடர்ந்து ஓடிட்டீங்க. சைடு போட எவ்வளோ வேகம் இருக்குதோ அவ்வளோ வேகம் பிடிச்சிட்டு வருவான். பொறுமையாக போனால் கம்முனு அதிக லெவலான வேகத்தில் வருவான். அவன் யார்? அவனத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சா? என்ன இங்கே வந்து இப்படி போகிறீங்கள போயிருக்கடா ஈஸியாக. நான் அதை தான் சொன்னேன். எவ்வளோ நேரம் டிராக்டர் வந்துருந்தா வந்து கட்டை எடுத்துக்கிட்டா. கார் லாட்னே மண் தடம் பார்த்தேன். இந்த அதிகப்படியான வேலை செய்கிறது தான் இதுலேயே வந்திருக்கலாம். அரிசி மூட்டை குடோன்னு இருந்துருக்கலாமா? ஏன்னா இது நல்லா தானே இருக்குது. நான் வரேன் திருமாப்பில் வரேன். நான் தான் ரோட்லேயே போகலான்டானல்ல. ஓ எந்த வயல்? 2 வயலும் சேர்த்து 5 கத்தை வராதாட்டுக்குதா? வேற வந்துட்டேன் வேலை மேல. பருத்தி பாருங்க. இந்த பட்டை என்ன பருத்தி இருக்குதுன்னு நல்லா பெருவெட்டாகுது. பெருவெட்டு வெல்வெட்டுடா. ஏன்னா பற்ற 3 கத்தியே வராதுடா. டீசல் கூட கட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 கத்தை கூட வராது. என்னன்னு மாப்பிள்ளை வாடகை வாங்கிட்டு வருவான்னு நான் பார்த்துக்கிறேன். வெயில் டைம் என்னம்மா இப்போ அங்கே எதுக்கு போகிற? இதுக்கு அதுங்கிட்ட அரிச்சு போடுவாங்களா? அதை மழை வேறு தூருது. ஓகே அது என்ன அந்த அந்தானுக்கிறதுமா இதுமானு கேளு, அதுமானு கேளு, எல்லாமே புறமானு கேளு. மொத்தமாகவே 5 10 6 தான் ப்ரோ வரும். வா
டீச்சரில் கூட கட்டுப்படி ஆகாதுடா டேய். எல்லாம் இப்போ தான் இதெல்லாம் சாரி போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கீழே அப்படி சாரி போட்டு விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். எல்லாம் சேர்த்துனா ஒரு 6-7 கத்தை வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கத்தியா 6-7 கத்திலாம் வராது, 5 கத்தை வரும். பார்ப்போம், ஸ்டார்ட் பண்ணுமா பார்ப்போம் எத்தனை கத்தை சுற்றுறான்னு. அடுத்தபடியாக ஆமாம் ப்ரோ, இன்றைக்கி வந்து இந்த பேரிங் இது வரலாம் நாங்கள் மிஷின் எடுத்து போயிருக்குது. டைட்ரு பேரிங் க்ரீஸில் வெளியே வருது. தெரியல, நீ நான் அப்பி வச்சிருக்கீங்க. மஞ்சள் கிரீஸ் இந்த கிரீஸில் போட்டிங்க. எது கிரீஸ்? புஷ் கிரீஸ் எப்படி வெளியே வருது? அது சூட்டில் உருவி பஞ்சாயி போச்சு. அது எப்படி சூட்டில் கலர்லாம் மாறுமா? இன்றைக்கி வேலர் ஒரு 200 செலவு வச்சிருச்சு ப்ரோ. ரொம்ப மனசாக கஷ்டப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அந்த நூல்கண்டுலாம் ஒரு 500 செலவு, அதெல்லாம் தெரியல. அது வந்து அது சூழ்நிலை மாற்றியே ஆகணுங்கிற சூழ்நிலை. ஆனால் இந்த டைட்டர் பேரிங்லாம் போகக்கூடாது. இல்லை ஆயில் விடணும். அதிகமாக இருக்குன்னு 90 ரூபா பேரிங். அவ்வளோதாண்ணா, கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கி போடலாம்ல மாமா. அது பேரிங் மட்டும் தான் காஸ்ட்லியாக வாங்கி போடுறது. இதெல்லாம் அப்பப்போ உடச்சி மாற்றிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்போ ஆயில் ஊற்றிடுவோம். இது கரெக்டாக வேலை செய்யுதா? இறங்கிட்டோம். இதே ஒரு 30 கத்தைக்கு ஒரு ஆகிட்டு விடணும். மாப்பிள்ளை அன்றைக்கி விட்டு ஆட்டிட்டான். ஒரு 50 கத்தைக்கு விடாத விட்டுட்டான். ஏதோ ஒரு காரணம். டைன் வேறு டைட் வைக்காத கிடக்குது. இதுக்கு மேலே அந்த டைட்டு வைக்க முடியாது. ஒரு ஓட்டை கீழே இறக்கி போகணும். மொத்தமாக 3 கத்தை ஓட்டுவியா? சரிங்க, இது 2 வயலு தான். இந்த வரிசையே போனான்னா கூட ஒரு கத்தை ஓட்ட மாட்டான். இது வேறு வெயில் அடிக்குது. இந்நேரத்தை கள்ளக்குடி சுற்றவே கூடாது. மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, மழை வந்துருச்சுன்னா நல்லா வீணாக போகுதுன்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க. சரி, எவ்வளோ பொடி போட்டுருக்கு. நல்லா பவுடரா போகுது. காலையில் பனிநம்பர் விற்கிறதா சூப்பராக இருந்திருக்கும். நேரத்தை வெயிலில் சுற்றி எல்லாம் ஒரு கோலம் அம்மா போயிடுது. ஹலோ, எடுத்து வரேன். இங்கே தான் பார்க்குறேன். வீட்டுக்கு வரேன், வந்துட்டு போயிருப்பாரு. சரி, அந்த வண்டியை 585 4-wheeler செடிலீர் வண்டி எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தோம். அது வந்து ஒயர் ஃபிட் பண்ணோம், நூல் போகிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணோம். இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டான். சரி, அதுக்கு ஒரு நாளைக்கு எடுத்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதிலே போய் ஓட்டுவோம் அப்படின்னு போட்டு வந்துட்டோம். மூணு காடாக இருந்தால் கள்ளக்குடி அறியாது ஈஸியாக இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் பாத்திக்கார போட்டுக்கிறாங்க. ஒரு நெட்டே ஓட்டி நான் ஒரு கட்டை கூட ஆகல. கட்டைக்கு 50 ரூபா நல்ல காசு. ஆனால் கட்டைக்கு இல்லையே. தெரிஞ்சுக்கிற வண்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் நல்லா ஸ்பீடு கிடைக்கும். இதோட ஸ்பீடு நல்லாயிருக்கும். சரி, 10 கண்டு ஓடிட்டு ப்ரோ. இன்னும் என்னாச்சு 2 ஒரு பேரிங் போடனா அதுக்கு பேர் மிஷினே இல்லை. இந்த டைட்ரு பேரிங் போகிறதெல்லாம் கூட ஒரு இது தானே.
தேல் விழுந்துருச்சு, சவுண்டு வர ஆரம்பிச்சு. கீழே 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 ஃபேன் வேறு புடுங்க மாப்பிள்ளைக்கு. நல்லா பச்சை கொடிக்கு எதுக்கும் கொடி பாருங்க, ஒரு பச்சை பச்சை இருந்துருக்கு. உங்களுக்கு வீடியோட எந்த அளவுக்கு தெரியுது இல்லை, ஆனால் பச்சையாக இருக்குது. அந்த கீழே எல்லாம் இன்னும் ஓவர் பச்சையாக இருக்கும். பரவாயில்ல, நான் கூட கொடி அதிகமாக கொட்டுன்னு நினச்சேன், ஒன்றும் பெரிய லெவலில் கொட்டலை. அநேகமாக 1 2 6 கத்தை வந்துடும் நினைக்கிறேன். பெரிய விஷயம். பக்கி போல எங்கள் ஏரியாவில் சீசன் முடிந்து விட்டது. இதே உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் வந்தால் ஓடுமான்னு சொல்லுங்க நண்பா. கணக்கு கழித்து பார்த்தா இன்னும் 20 நாளைக்கு மேலே எங்கள் ஊர்லேயே வேலை இருக்குது. கொஞ்சம் எல்லாம் 5 கிளப்பு ஓட்டி எல்லாம் எல்லாம் பருத்தி காட்டிகள்லாம் ஓட்டி வேலையை முடிச்சு விடுறது. அதுக்கு மேலே ஏதாவது ஃபீல்டு இருந்தால் யாருக்கிட்டு கேட்குறேன், இருந்தால் சொல்லுங்கள். அதுக்காட்டி செடிநீர் வண்டி எடுத்து ஓட்டி பார்த்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலான்னு பார்த்தா, இனிமேல் 585 எடுக்கிறேன். யாராச்சும் பேலர் மல்டிபர்பஸ் ஓட்டிங்களா இருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கிறோம், அவசரப்பட்டு எடுக்காதீங்க. பவரா கொட்டுது. போதும் மாப்பா ஒரு போஸ்ட் கொடு. தலையை விட்றா. ஏய், அதில் இறங்கிட்டு ஏறுவியில் அதில் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அதனால் பாரத் பேலர் எடுத்த நண்பர்கள் யாராச்சும் ஏதாச்சும் பெருசாக செலவு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுவாங்க. பாட்டிலில் ஆயில் ஊற்றி போட்டு பாட்டிலே ஓட்டையை வச்சுக்கிறோம். இந்த ஆட்டுதான் அப்புறம் என்ன பண்ணும், பாட்டில் ஓட்ட போடாத என்ன பண்ணும். என்னைக்கு இந்த மிஷினை வந்துச்சோ அன்னையோட அள்ளிட்டு போய் வைக்கிறது, போர் பிடிக்கிறது, ஆளும் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு ப்ரோ. எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நானே வந்து இதெல்லாம் வந்து ட்ரேட்டில் ஃபஸ்ட்டு அள்ளிக்கிட்டு போய் அங்கே கொண்டு போய் கொட்டி அங்கே 2 ஆள் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போர் வச்சாங்க. இன்றைக்கி அந்த காலம்லாம் போய் எல்லாமே மிஷின்லேயே வர அளவுக்கு வந்துருச்சு. எல்லாம் பைக்கிலே 4 கத்தை ஆனால் கொண்டு போயிடுறாங்க. இந்தஞ்சோட வயலில் இப்போ கள்ளக்குடியை எல்லாம் இருக்கிறக்க 4 நாள் அட்வான்ஸ் ஆகிட்டே போக வேண்டியதான். ஓகே நம்ம சந்தோஷம் பாருங்க, இப்போ வயல் ஓட்டிட்டு வந்துட்டான். அந்த ஓரம் இறங்கு, அந்த ஓரம் இறங்கு. நீ எதுக்கிட்ட வந்த? இதை ஓட்டணுமா? அப்புறம் அங்கே தான் 2 பேரும் மேய்ஞ்சிட்டு போனாங்க, ஆப்ரேட்டரும் என் தம்பியா. என்னடா சந்தோஷ், தக்கோலி பழம் இவ்வளோ பெரிய பழமாக விளைஞ்சிருக்குது. வீட்டு எங்கள் அப்பா சண்டாளா. என்ன சந்தோஷ் இது என்ன தக்காளி பழம்? எவ்வளோ பெரிய தக்காளி பழம். அதுங்காட்டி சந்தோஷம். ஏடா 1008 கேள்வி கேட்டு நான் அப்படி ஒன்று ஓட்டணும்னா இல்லைடா அப்படின்னு சொல்கிறேன் சந்தோஷ். சாப்பிட்டு பாரு, செம்ம டேஸ்ட். அது தக்காளி செடிடா. ஃபேனு ஏறி உக்காந்த உடனே ஃபேனு இல்லை ஓட்டு ஆஃப் பண்ணிக்கிறான். ஐயோ பரவாயில்ல பண்ணிட்டானா? ஏன் ஒழுத்த
கசக்குதா புளிக்குதா? நல்லாவே இல்லை. அது 2 கீர் யூஸ் கையும் யூஸ் பண்ணுறான். எம்மளை தான் ஆட்டுவார். மண்ணில் விட்டு அதை திட்டுவேன். ஓ எள்ளு போட்டானா எம்மளுதான் கீர். இவனுக்கு எதுக்குடா இவ்வளோ வச்சு அன்றைக்கி வந்து எடுக்கிறது? நான் நேரம் போயிருப்பாங்க. இதுக்கு எனக்கு டீசல் லாஸ் ஆகுது இப்போ. நல்லா மாவாக கொட்டி விடுவான்டா. அரைச்சி கீழே போட்டேன்னா வெளுத்தே போடுவேன். எல்லாம் ரொம்ப சருவா உன் பொறுமைக்கு இது ஆகாது. நீ காலையில் ஓட்டுறதுக்கு தான் உனக்கு ஆகும். இப்போ கொட்டுது. வேகமாக போகணும். அப்போ நீ எல்லாம் பவுடராக கொடுத்து அவன் எப்படி குத்திக்க. அவன் போடாம எப்படா போகுது? இவன் ஓடுறதில்ல. இவர் பார்த்தா ஐடியா மணி குஞ்சிக்கும் பாரு. கீழே அரைக்கிட்டு தான் ஓட்டும். மண்ணில் படும். ஓட சொன்னாங்க. நாளைக்கு தான் ஓட சொன்னாங்க. இன்னைக்கு ஓட்டக்கூடாதாம்மா? நேற்று சாயங்காலம் மத்தியானம் காலையில். சரி அங்கே 2 பேருக்கு ஓட்டணுமா? 2 பேருக்கு ஓட்டு மாட்டியா? கலப்பை 2 பேருக்கு ஓட்டணும்னா ஓட்டியாச்சா? சரி நாளைக்கு சந்தோஷம் அவரே ஜாலி தான். சரி கந்தசாமி நாளைக்கே கூப்பிட்டு போனார். மாப்பிள்ள பாரு அவன் கிட்ட நீ கிட்ட நாளைக்கு 5000 ரூபாய் வாங்குறோம் கலக்கிறோம். அப்புறம் சரக்கு இதெல்லாம் நல்லா பசங்களுக்கெல்லாம் சேர்த்து அதெல்லாம் போட்டோம்னா கம்பெனி தாங்காதா? ஓஹோ டெய்லியும் சம்பாதிக்க. நீ மட்டும் எங்க மண்ணில் விடாம ஓட்டுற? நீ மண்ணில் விட்டு தானே ஓட்டுற? படம் நீ விட்டா கரைக்குள்ளேயே விட்டு ஓட்டுறேன். சவுண்டு ஓடுமா சவுண்டு வருதா? இல்லையா மண்ணு கரைக்குது. மண்ணில் போடுறேன். M1 போட்டு ஓட்டினா இருந்தா அதுக்குள்ளே என்னை உளவாட்ட போட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த பக்கம் வச்சு ஆட்ட வேண்டி தான். தக்காளி தக்காளி அதான் தக்காளி அத்தைச்சோடுக்கு சேர்ந்துச்சு. அப்படியே அந்தானு விட்டு வாடா. அந்த கல்மலை விட்டு நான் அப்படியே படுக்க வைக்காத. போதுண்ணா போடா போடா எடுத்துட்டு போடா. இன்னைக்கு சந்தோஷோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். உனக்கு என்னடா வேலை இதை விட்டா? ஏறு குதிச்சு அழுத்தி ஏறு. அழுத்தி ஏறினீங்கன்னா ஏறிக்கலாம். அவ்வளோதான் ப்ரோ. அஜித் தான் அந்த பக்கம் நச்சிட்டான். இப்போ சந்தோஷம் குறுசல் ஓட்டுறான் நெடிச்சல் ஓட்டுறானா? குறுசல் தான் ஓட்டுறான். கள்ளக்கொடி எடுத்துகிட்டு காடு காஞ்சி போயிருந்து உடனே கையோட வேலையை முடிக்கிறாங்க. இந்த மண்ணெல்லாம் 4 நாள் கழித்து கூட ஓட்டலாம்.
ஆனால் ஏன்னு தெரில அவசரப்படுறாங்க. இந்த வண்டியோட வேலை முடிஞ்சு விட்டது. லோட் தேடு இந்த மண் மாதிரி நம்ம ஃபீல்டு இருந்தால் பரவாயில்ல. நம்ம ஃபீல்டெல்லாம் ஓட்டவே முடியல. ஊருப்பட்ட டைட்டாக இருக்குது. மணல் மாதிரி கிடக்குது. ஃபீல்டுனா இப்படி இருக்கணும். ஏடா ஃபீல்டுனா இப்படி இருக்கணும். நம்மளுது இருக்குதா ஃபீல்டு. களிமண்ணில் கேம்ப கூட ஃபீல்டுனா பாரு அப்படியே வாழைப்பழம் மாதிரி இருக்குது. பூசல்லையே ஓடும். இதில் போக மாட்டேங்குதுங்கிறாங்க. நல்லா போகுதுல்ல எங்களுக்கு தான் இழக்க மாட்டேங்குதுன்னா மண் வாழைப்பழம் மாதிரி இருக்குது. இந்த ரயிலில் ஓட்ட மாட்டான். இந்த லைனில் நமக்கு செட் ஆகாது. நம்ம இருக்கனால தான் பதட்டமாக ஓட்டுறாங்க. சூப்பராக ஓட்டு வந்துருமா சந்தோஷ். அதை நீ போய் ஓட்டு போ. அதெல்லாம் ஓட்டலாம். ஓட்டுறா நீயே ஓட்டுக்க. கள்ளக்கட்டி முடிஞ்சிட்டையும் கட்டி முடிஞ்சிட்டையும் சந்து மண்டையை வந்து ஆட்டுறாங்கன்னா ஃபீல்டுனா இதுப்பா ஃபீல்டு. வண்டி போகுதுடா அவனுக்கும் அந்த மணல் தாரையிலையும். ஒன்னே அசிங்கப்படுறா. ஃபர்ஸ்ட் கியர் போட்டானா? அவனுக்கு அது சுட்டு போட்டா கூட ஆகாது. இப்போ பட்டையை புடங்க போகிறான். வேலையா இன்னும் அறுத்துக்கா? எதுக்கு? கட்டி வைக்கிறதுக்கா? அது திரும்பி மூட மாட்டேன். எங்கே இடிக்குது? இந்த அதில் அறுத்துக்கா. அதில் அறுத்து உருவிக்காவ. அதெல்லாம் அறுத்து விட்டு வேணுங்கிற நூலை அறுத்துக்கா. இல்லை போதுமா? போதுமா? பட்டை உசுரோட தான் இருக்குது. உசுரோட தான் இல்லை. ஓகேண்ணா அவ்வளோதான். கொண்டு போடுவான். எப்படியோ ஒரு 4 லிட்டர் டீசல் சேர்த்து ஊற்றி போடுவான். ஒரு 4 லிட்டர் டீசல் சேர்த்து ஊற்றி போடுவான். நம்ம மணி கடைக்கு அத்தனை மணிக்கு போனோம். 1:30 போனோம். எவ்வளோ நேரம் ஓடும்? 1 மணி நேரம் கூட வராது. ஓடும்னா எடுத்துகிட்டு ஓடிப்பான். நாளைக்கு லீவ் விட்டுருங்க. நாளைக்கு லீவா? நாளைக்கு எங்களுக்கு ஃபுல்லாக வேலை இருக்குது. கொடுத்துட்டு இறங்கி வரான் பாரு. அவ்வளோதான் நாடி அவன் பிடுங்கணுது. எங்காடி சார்ஜ் வேறு இறங்கி போயிட மாட்டேங்குதே. வண்டி செனையாகி ஓடிச்சா? வண்டி சரியில்லை.
அதுதான் என் ட்ரைனிங்க்கும் வேற ஆள் மூலம் ட்ரைனிங் ஆகி வர்றதுக்கும் அதுதான் வித்தியாசம். கேளு சந்தோஷ, யார் ட்ரைனிங்டான்னு கேளு. ஆ கேளு, யார் ட்ரைனிங்டான்னு கேளு. கேட்டேன் நானே கற்றுக்கிட்டேன், எனக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்கம்ப. அதுதான் உண்மை. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. ரேடியோ வேறு எல்லாம் ஊரில் நோம்பி ரேடியோ வச்சுட்டு வேறு ஓட ஆரம்பிச்சிச்சு. மீண்டும் ஒரு நாளில் வீடியோவில் நாளை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், மிஸ் யூ ஆல். பாட்டு வேறு போட்டாங்களா? ஷோ அப்பா, இனிமேல் 3 மாதத்துக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது வேறு ரொம்ப சட்டசிக்கலாக போயிடும்.